பேட்டரி இருந்தோம். நம்ம இன்னைக்கு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு மட்டை அரிசி, அப்புறம் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், ஒரு 400 கிராம் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கிறேன், உப்பு, தேங்காய் எண்ணெய். இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். அப்படி ஆட்டி எடுத்தது அது இந்த பருவத்தில் ஆட்டி எடுத்துக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இனி நம்ம அந்த ஆட்டி வச்சிருக்கிற மாவை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு ஆட்டும்போது நான் ரொம்ப கெட்டியாக தான் ஆட்டணும். நல்லா அடி பிடிக்காம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த தேங்காய் எண்ணெய் இந்த மாவும் சேரும்போது நல்ல மணம் வரும். அடி பிடிக்காம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது இந்த பாத்திரத்திலிருந்து விட்டு வரும். ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் அளவுக்கு கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா விறகி எடுத்தாச்சு. நீ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடாறட்டும். இது நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பொடிச்சு வச்சிருக்கிற வெல்லத்தை முதல்ல சேர்த்துக்கலாம். அதில் நம்ம இந்த துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ கொழுக்கட்டைக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். கையளவு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி அதை இந்த மாதிரி பரத்திக்கலாம் சின்னதாக. அதில் நம்ம இந்த பூரணத்தை வச்சு கவர் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் பவுல் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம அது இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். பக்கமே வச்சதுனாலும் பிரச்சனை இல்லை. நீ இதை மூடி வச்சு இதை மூடி வச்சிடலாம். நீ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 15-20 நிமிஷம் இந்த கொழுக்கட்டை வெந்திருக்கும். இது நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே அவில் வச்சு செய்யலாம். அதே மாதிரி வெள்ளைப்பயிறு, செறுபயிறு இதெல்லாம் வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ணி செஞ்சாலும் இந்த பூர்ண கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.